கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த அதிகாரத்தை பார்த்தோம்? கடைசியா 39 பார்த்தோம். யாரா டக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஷார்ப்பா இருக்க வேணாவா? ஆமா, நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னரா வந்துட்டேன். நான் ஃபுல்லா உங்களுக்கு ஷார்ப்னர் போல, நீங்க திருவி 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 கூறாகிற வரைக்கும் நான் ஷார்ப்னர் என் வேலையை நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. கூறா வைக்கிறது எதுக்குன்னா பிறர் குத்துறதுக்கு இல்லை, எழுதுறதுக்கு உங்க வாழ்க்கையில. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 39வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அவன் அந்த 39ல் தான் அந்த அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை நம்ம பார்த்தோம். அதிகாரத்தில் போத்திபார் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறான், கொஞ்சம் வருஷங்கள் இருக்கிறாரு. அதற்கு பின்பு அங்கிருந்து இப்போ சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள வருகிறார். அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, அதாவது இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் நிலைமை மோசமாகுதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அங்கதான் கர்த்தருடைய கிரியைகள் ஆரம்பம். இந்த சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். இருக்க இருக்க இன்னும் நிலைமை மோசமா போதேன்னு நினைக்காத தேவ பிள்ளைங்க அப்படி நினைக்கவே தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னும் அடுத்த ஸ்தானம் என்னடா கொஞ்சமாவது மேல வருவோன்னு பார்த்தா கர்த்தர் இன்னும் கீழே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த இடத்துல இருந்து தான் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் உருவாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் போத்திபார் வீட்டுல நல்ல வசதியா எல்லாம் கவனிக்கிற விசாரணை கர்த்தனா இருந்தா, அந்த அடிமைத்தனம் என்ன எண்ணமே இல்லாம, அந்த அடிமைத்தன வாழ்க்கை அந்த இடத்துல இல்லாம இவன் விடுதலையோடு இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, என்னடா இது, இங்க நல்லா இருந்தமே, அடிமை தான், ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது, கொஞ்சம் அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ இந்த மனுஷன் நேர சிறைச்சாலைக்குள்ள நம்ம அனுப்பிட்டான, இருந்த ஏற்கனவே குழியில போட்டானுங்க, அங்கிருந்து தூக்கி எப்படியோ வித்து போட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தா இப்போ அதை விட மோசமா இருக்கு. கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை என்னுடைய லைஃபை நான் சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய லைஃபை சொல்றேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் மோசமா போகும் பொழுது அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 3 எபிரேய புருஷர்களையும் கட்டும் பொழுது பாருங்க, அவங்க தேவனுக்காக நின்னவங்க. ஆமென் சொல்லுங்க. கட்டுறாங்க, இப்போ கொண்டு வந்து கட்டுறாங்க. அடுத்து அவங்கள தூக்கிட்டு போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா 7 மடங்கு சூளைய அதிகரின்ட்டான் ராஜா. இன்னும் நெருப்பு கப்ப 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 கப்பன்னு கொதிக்குது. இன்னும் நிலைமை அடுத்த ஸ்டேஜ் போகும்பொழுது ரொம்ப மோசமா போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து என்ன விழுந்துருவோமோ ஆண்டவரே, அடுத்து என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, அடுத்து நான் என்னதான் செய்யறது தெரியலையே, எல்லாம் உடைஞ்சு போயிருக்க, என் நிலைமை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காத. அந்த முடிவுக்குள்ள கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு புது ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்கதான் யாரும் அசைக்க முடியாத உயர்வுகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவங்களை பாருங்க, கட்டுறாங்க, தூக்கிட்டு போறாங்க. சூளைய நெருப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னும் அதிகமா எரியுது, திகு திகுன்னு எரியுது. தூக்கிட்டு போறவன் கிட்ட போறவன் செத்துட்டான் அனல் தாங்காம. ஆனா அந்த அனலுக்குள்ள தூக்கிட்டு போய் போடுறாங்க. அப்பவும் பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறதை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நிலைமை மோசமாகுது, கை மிஞ்சி போகுதே என்று கலங்காத. உன்மேல அபிஷேகம் இருக்கிறது, உன்மேல கிருபை இருக்கிறது, உன்மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, உன்மேல தரிசனம் இருக்கிறது, உனக்கு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் தேவ பிள்ளைங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன்.
அடுத்து சிறைச்சாலைக்குள்ள போகிறான். சிறைச்சாலைக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அங்கேயும் அவனுடைய அதிகாரத்துவத்தை செயல்படுத்தும். இதெல்லாம் அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிற ட்ரைனிங். ஆமென் சொல்லுங்க. எடுத்தவன ஒரு ரோட்ல சுத்தி நிற்கிறவன் ஒன்னும் தெரியாதவனை தூக்கின்னு போய் எங்கேயோ ஒரு உயர்வுல வச்சுட்டா அவன் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவான், எப்படி நடத்துவான்? முழிக்க வேண்டியதுதான், ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. கரண்ட் வேலை செய்கிறவனுக்கு கரண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அந்த வேலையை, அப்போதான் அவன் போய் செய்ய முடியும். மெக்கானிக் வேலைன்னா அந்த மெக்கானிக் வேலை கொஞ்சமாவது வண்டியை பிரித்து திருப்பி மாட்ட தெரியும். பிரித்து போட்டு திருப்பி மாட்டலன்னா என்ன பண்ண முடியும்? ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். அதுக்கு தான் மெக்கானிஷியேட் வருது. டாக்டர்னா அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்து சரி பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எடுத்தவனே இவனை தூக்கின்னு போய் எகிப்துல தூக்கின்னு போய் பெரிய இடத்துல மேலே விட்டுட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பொட்டுன்னு விழுந்துருவான். சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை நசுக்கிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. பல வருஷமா அங்கே பெரும் புள்ளிங்கெல்லாம் உக்காந்துக்குது. பார்வோனோடு எத்தனை பேர் இருந்திருப்பானுங்க, எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருந்திருப்பாங்க. நடுவில் ஒருத்தன், அதுவும் ஒரு அடிமை உள்ள வந்துட்டா விட்டுருவாங்களா? விட முடியுமா? பண்ண முடியுமா? எந்த காரியமா செய்ய முடியுமா? எவனோ ஒரு வெளியால் பூந்து செஞ்சிட முடியுமா? அவன் ஒரு அடிமை. கவனிங்க, இங்க கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் நோக்கமும் அது நம்மளுக்கு புரியாதுங்க, நம்மளுக்கு புரியவே புரியாது. ஆனா அதுல தான் கர்த்தர் கிரியை வைக்கிறார், அங்கதான் அவனை பயிற்றுவிக்கிறார், அல்லேலூயா. அங்கதான் அவனை கூர்மையாக்குகிறார். கத்தி தேய்து உராயுதுன்னு கத்தி கத்தனா அது கூர்மையாகாது, யாரையும் வெட்டாது, எதையும் வெட்டாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கூர்மையானா அதுக்கு தேயணும், அந்த தேய்மானம் இருந்தாதான் அது கூர்மையாகும். அல்லேலூயா. அது தேய 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 தான் கூர்ப்பா ஷார்ப்பா நிற்கும். ஐயோ என்னை உட்கார்ந்து விடாது, என்னை விடுங்க, தேய்க்காதீங்க, என்னை சுரண்டாதீங்க, ஐயோ நான் தேய்க்கப்படுகிறேன்னு உராய்க்கப்படுகிறேன்னு அப்படியே அந்த கல்லில் உராயுத அப்படின்னு சொன்னா கூர்மையாகாது. இதுதான் பாதை. ஆமென் சொல்லுங்க. இந்த பாதையெல்லாம் எதுக்கு? உனக்கு கற்றுக் கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. அங்கெல்லாம் அவன் இருந்த இடத்துல அதிகாரம் செயல்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு நாட்டுக்கே அதிகாரத்தை செயல்படுத்தணும். வெறும் போத்திபாரின் வீட்டுக்கு மாத்திரமல்ல, அந்த போத்திபாரின் வீட்டுக்குள்ள அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க காரணம் அவன் அதிகாரத்தெல்லாம். ஏன்னா ஒரு சகோதரனுடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்ததை இவன் பார்க்கிறான், போய் கண்காணிக்கிறான். வீட்டில் இருக்கிறான் தகப்பன் யாக்கோபோடு போக்கும் வருத்தமா இருக்கிறான். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கலாம். இப்போ அவனுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் நோக்கம் இருக்கு. அது எப்படி நிறைவேறும்? இப்படிதான் நிறைவேறும். அல்லேலூயா. அவனுக்கு அந்த இடத்துல போய் எப்படி ஒரு சின்ன அந்த போத்திபார் வீட்டுல நடந்தது தான் நாளைக்கு நாட்டுல இவன் செய்யணும். அல்லேலூயா. எகிப்து முழுவதுக்கும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. முதல் சின்ன காரியம் கொடுப்பார், சின்ன காரியத்தை சூழ்நிலையை அனுமதிப்பார். அந்த காரியத்தில் நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா இருந்துட்டோம். அவன் அங்க உண்மை உள்ளவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. போத்திபார் வீட்டுல எல்லாத்துலயும் உண்மையா இருந்தான். உண்மையா இல்லைன்னா நம்பி போத்திபார் விட்டுருப்பானா? அவ்வளோ ஆஸ்தி இருக்கு, அவ்வளோத்தையும் நம்பி விடுவானா? வீட்டை நம்பி விடுவானா? எல்லாத்தையும் எதை கேட்டாலும் போப்பா அவனை போய் பாருப்பா, எதா வராங்க ஏதோ அவனை போய் பாருப்பா. எதுக்கு எந்த காரியத்துக்கு வந்தாலும் அந்த யோசேப்பு இருக்கார் பாருங்க, அவரை போய் கேளுங்க, அவரை போய் அவர் மேட்ரு முடிச்சுட்டு போங்க, என்கிட்டலாம் வராதிங்க, எல்லாம் நான் அவர் பொறுப்பில் விட்டுட்டேன். அப்ப அந்த மனுஷன் பார்த்து தானே அதை அனுமதிக்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் அதிகாரம் செயல்பட வேண்டும். அவன் அதிகாரம் அங்கே யாரும் அசைக்க முடியாத இடத்துல நிக்கணும். அவன் இப்போ அல்லேலூயா ஒரு நாட்டுக்கு முதன்மையா நிக்க போறான் அவன் இப்போ. அதுக்கு தான் இந்த பாதை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாட்டுக்கு முன்மாதிரியா நிக்கணும், முதன்மையா நிக்கணும், உயர்ந்தவனாய் நிற்கணும். ஒருவரும் அவனுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. ராஜா சொல்றான், ஒரு கைய கால கூட அவனுக்கு விரோதமா நீட்டக்கூடாதுன்றான். இந்த பவர்ஃபுல் போஸ்டிங்க்கு கொண்டு போகணும்னா இதுதான் பாதை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை உயர்த்தி தூக்கி நிறுத்தணும், மற்றவங்க யாரும் டச் பண்ணக்கூடாது. ஒரு தேவ பயம் உன்னை குறித்து இருக்கணும்னா ஒரு சில நேரத்தில் அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ போத்திபார் வீட்டில இருந்து சிறைச்சாலைக்கு வந்துட்டான்.
சிறைச்சாலையின் அனுபவத்தை குறித்து இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்போ நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க உள்ளத்தை கொடுத்துட்டீங்களோ, அன்னையிலிருந்து அவர் கைவிடவே மாட்டார். எப்போ ஒரு தடவை உங்க அன்பை அவருக்கு செலுத்திட்டீங்களோ, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்னையிலிருந்து உன் கடைசி முடிவு பரியந்தும் அவர் நடத்துவார். எல்லா பாதையில உன்னோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ போற பாதை எந்த பாதையா இருந்தாலும் சரி, அந்த பாதையில அவரும் அப்படியே கம்முன்னு வந்து நின்னுப்பார். அல்லேலூயா. உன் கூட தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் கலங்கக்கூடாது. எப்பேற்பட்ட பாதை கடந்து போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் 40வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. இந்த 40வது அதிகாரத்துல இந்த சிறைச்சாலையில 2 மனுஷர்களை சந்திக்கிறான். பல பேருக்கு அங்க நியாயம் விசாரித்து கரெக்ட் பண்றான். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் கையிலே எல்லாத்தையும் ஒப்புவித்துட்டான். அங்க கர்த்தர் யோசேப்பு செய்ததெல்லாம் ஆசீர்வதித்தார். அங்க எல்லாம் சிறைச்சாலை தலைவன் எல்லாம் இவன் கையில விசாரிக்கும்படி ஒப்பு கொடுத்துட்டான். அங்க பாருங்க, இவன் விசாரிக்கும் பொழுது அங்க 2 மனுஷர்களை, ராஜானுடைய 2 மனுஷர்களை, ராஜ சமூகத்தில் நிற்கிற, அரண்மனையில நிற்கிற, மிக உயர்ந்த உத்தியோகஸ்தல இருக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்னு பானபாத்திர தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவன், 2 பேர். அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் கிரியை செய்கிறத பாருங்க. இதுதான் அப்படியே திரண்டு வருகிற காரியம். அந்த இடத்துல 2 பேரும் சொப்பனம் காண்கிறார்கள். 2 பேரும் சொப்பனம் காண்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசிங்க. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் அவன் ஒருத்தன், சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க சொப்பனம் காண்றதை தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே யோசேப்பு இருக்கான். யோசேப்பு பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்து எப்படி வைத்திருக்கிறார்னா, அந்த 4வது வசனத்தை வாசிங்க. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி. அந்த முன் வசனத்துல யாருன்னு 2 பேர் போட்டிருக்கு. அவங்க 2 பேரையும், ராஜாவோடு இருந்தவங்க இப்ப சிறைச்சாலையில இருக்காங்க. அவங்க 2 பேரையும் தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். போதும். யார் விசாரிக்கிறது? யோசேப்பு ராஜனுடைய மனுஷர்கள் 2 பேர், மற்றவங்களையும் விசாரிக்கிறோம். பாருங்க, ராஜானுடைய அரண்மனையில் இருக்கிற 2 பேரையும் சேர்த்து விசாரிக்கிறான். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய கிரியைகள், காரியங்கள் உயர்ந்திருக்கும்படி தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன், பல இடத்துல பார்த்துருக்கிறேன். நான் கனப்படுத்தப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால். அங்க அந்த சிறைச்சாலையில உயர்ந்த மனிதர்கள் இவர்களை விசாரிக்கிறான். அப்பொழுது இவங்க 2 பேருமே சொப்பனத்தை காண்கிறார்கள். இவன் போகிறான், பார்க்குறான். என்னப்பா 2 பேர் முகவாடெல்லாம் உக்காந்துட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு, என்ன விஷயம்ன்றான். அப்போ அந்த 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்.
அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, நல்லா வாசிச்சிருப்பீங்க பல தடவை, கவனிங்க. அதுக்கு முன் வசனத்துல அவன் போய் விசாரிக்கிறான், என்னப்பா உங்க முகங்கள் என்ன துக்கமா இருக்கிறது என்று சொல்லி கேட்டப்போ அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ யோசேப்பு சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா. எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கிங்க, வெளிப்பாடு எல்லாமே தேவனுக்குரியது. ஒருத்தர் உன்னை கொண்டு, கர்த்தர் உன்னை கொண்டு ஒருத்தருக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அது தேவனுடைய காரியம், சாதாரண காரியம் அல்ல. இரண்டாவது, அந்த இடத்துல தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். அப்போ இதுக்கு, இந்த அபிஷேகத்துக்கு, இந்த வெளிப்பாடு கொடுத்ததுக்கு இவன் பாத்திரவானா இருக்கிறான். இவன் பாருங்க கரெக்டா சொல்றான், அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவன் தேவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கிறது. அவனுக்கு அவன் தகப்பன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது பல சொப்பனங்களை காண்பித்திருக்கிறார், அவனும் சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. பின் வசனங்களில் அதிகாரத்தில் நான் சொல்லுவேன் அவனுடைய சொப்பனம் நிறைவேறினதை. கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து சொல்லுகிறார் என்றால் அது நாட்கள் வரும் பொழுது கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவோ, அல்லேலூயா, தேவனுக்குரியதல்லவோ என்று சொல்லிட்டு அவைகளை என்னிடத்துல சொல்லுங்கள். அப்ப தேவனுடைய ஆவிதான் இவனுடைய ஆவியா இருந்தது, இவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியா இருந்தது, இணைந்து இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதான் ஒரு வசனம் இருக்கு, 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இதை யார் சொல்றது? பார்வோனுக்கு என்னங்க தெரியும்? அவன் யாரு? அவன் வேறொரு நாட்டை சேர்ந்த ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன். ஆனா இவன் சொல்றான், இவனை போல ஒரு தேவ ஆவி பெற்ற மனுஷன் இல்லை. அதான் இங்க கர்த்தர் சொல்ற, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு தேவனுக்குள்ள, அவைகளை என்னிடத்துல சொல்லுங்கள். ஏன்னா இவனுக்குள்ள அந்த ஆவி இருந்தது, அந்த அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு சிலருக்கு அது கிஃப்டா கொடுத்துருக்கு, நம்ம சபையில கூட அது இருக்கு, ஆனா இன்னும் ஷைன் பண்ணல அவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கி போட்டுருவாரு. 2 பேரும் தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ என்ன தவறு நடந்ததுன்னு தெரியல. அப்போ இவர் சொல்றாரு, இந்த பானபாத்திரக்காரன், அதாவது ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறவன், இந்த பானபாத்திரனுக்கு சொல்றான், 3 நாள்ல உன் தலையை ராஜா உயர்த்துவாரு. அதே போல உனக்கு சுயமாகிகளின் தலைவனுக்கு சொல்றாரு, 3 நாள்ல உன் தலையை தூக்கி போட்டுருவாரு, உன் சரீரத்தை கழுகுகள், காக்கைகள், பறவைகள் தின்னும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அர்த்தத்தை சொன்ன பொழுது சொல்லிட்டு இதை சொல்றாரு. 14வது வசனத்தை வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது. யோசேப்புக்கு நல்லா தெரியும், இவன் வெளியே போறான், மறுபடியும் அந்த ராஜ சமூகத்துல நிற்க போகிறான், இன்னும் மறுபடியும் அவன் பழைய ஸ்தானத்துக்கும் அதிகாரத்துக்கும் வரப்போகிறான். ராஜானுடைய உட்காரியங்களுக்குள்ள, அந்த அரண்மனைக்குள்ள இவன் முதன்மையா நிக்க போறான்றது கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்திட்டார். அந்த வெளிப்பாடு தான் இவர்களுக்கு சொல்றான், இந்த 2 பேருக்கும், உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும், நீ 3 நாள்ல மரிப்பம், உன்னை தூக்கி போட நீ 3 நாள்ல உயர்த்தப்படுவ. அந்த உயர்த்தப்படுகிற மனுஷனிடத்துல, அந்த பானபாத்திரக்காரனிடத்துல சொல்றான், அதன் அர்த்தம் சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க.
நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். உண்மை அப்படியே சொல்றோம், நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா என் மேல பழிய போட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள என்னை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இவன் சொல்லுகிறான். ஆனா காரியம் வேற மாதிரி முடிஞ்சது. காரியம் என்னன்னா, 3ஆம் நாள் பார்வோனிடத்துல போயிட்டான். சொன்னபடியே யோசேப்பு சொன்ன தரிசனத்தின்படி அது நடந்து விட்டது. அடுத்த வசனத்துல ஒவ்வொரு வசனமும் வாசிக்க முடியாது, நான் மேலோட்ட கடகடன்னு சொல்லிட்டு போறேன். அவனை பார்வோன் மறுபடியும் உயர்த்திட்டாரு, இவனை தூக்கி போட்டாங்க. இவனை உயர்த்தி தலையை உயர்த்தி அந்த இடத்துல மறுபடியும் ராஜ சமூகத்தில் நிற்கும்படி, ராஜாவுக்கு அந்த பாத்திரத்துல திராட்சரசத்தை கொடுக்கும்படி முதன்மையான ஸ்தானத்துல நிக்க வச்சுட்டார் ராஜா. ஆனா இந்த கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். முன் வசனம் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. அல்லேலூயா. இந்த மனுஷன் கேட்டுக்கொள்ளுகிறான், உனக்கு வாழ்வு வரும் பொழுது என்ன கொஞ்சம் நினைச்சு ராஜா சமூகத்துல சொல்லு. அல்லேலூயா. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம நிக்கிறாங்க. 2வது இவன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அங்க கிரியை செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செஞ்சார். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, அவர்களுக்காக எல்லாம் போராடி ஏறாடி பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்த உடனே, வசதிகள் வந்த உடனே சுத்தமா மறந்துடுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய ஃபேமிலி இருக்கு. ஆரம்பிச்சப்போ, ஊழியம் ஆரம்பிச்சப்போ ஒரு ஃபேமிலி அப்படிதான், ரொம்ப கண்ணீர், ரொம்ப போராட்டம். நாங்களும் போராடி ஜெபிச்சு அவங்களுக்கு நாங்களும் பல உதவிகள் செய்து, அவங்க சொன்ன காரியம் எங்களுக்கு ஊர்ல இருந்து வர வேண்டியிருக்கு, வந்தா நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதை பண்றேன், இந்த ஊழியத்தை மறக்க மாட்டேன், இந்த ஊழியத்தின் மூலயமா தான் நான் எப்போது கொஞ்சம் இருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பணம் வரும்பொழுது ஆள் அட்ரஸே இல்லை. 40 லட்சத்துக்கு மேல வந்தது. அவங்க சொன்ன காரியம் தான் இது. எனக்கு கூட தெரியும், வழியில் ரோட்ல பார்த்து சொன்னாங்க. வந்து அத்தனையும் போயிடுச்சு. கடைசியில் இன்னைக்கு அந்த ஆள் பாருங்க சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான், சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேதனையா இருந்தது. வாழ்வு வரும் பொழுது எப்படி யாரால வாழ்வு வந்ததுன்றது கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நாட்கள் வரும், அன்னைக்கு உன்னை விட மேலே உயர்த்திடுவார். அப்படிதான் உயர்த்தினார் யோசேப்பை, அவனை விட மேலே உயர்த்திட்டார். அவனும் இந்த அதிகாரத்துக்கு உள்ள வந்துட்டான். ஏன்னா பாருங்க, பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். சொல்லி அனுப்புறான், எப்பா நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ ராஜ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா எனக்கு, நான் இந்த இடத்துல என்னை தவறா கொண்டு வந்துட்டாங்கப்பா, நீங்க இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்ன பொழுது இவன் எல்லாம் தலையை ஆட்டிட்டு அங்க போய் நின்ன ஒன்று எல்லாத்தையும் மறந்துட்டான். இது என்ன சொல்லுதுன்னா பாருங்க வசனம், அந்த 41:9 வாசிங்களேன். அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இது என்னன்னா, நம்ம அந்த மாதிரி செய்கிற காரியம் ஒரு குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இருந்த இடத்துல அப்படிதான், ஒரு சாதாரண குடும்பம் தான். ஆனால் கர்த்தர் வெகுவாய் உயர்த்தி அவங்க வர வர அப்படியே இருந்து சபை ஐக்கியத்தை விட்டுட்டு கடைசியில் வேற எங்கேயோ போயிட்டாங்க. அப்போது நாங்கள் பேசி கொண்டிருந்தப்போ
அப்போ சொன்னார், நான் பேசிக்கணும். அவர் பாஸ்டரும் சொன்னார், நாங்கள் அந்த குடும்பத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஜான்சன், ஆனால் அவங்க நன்றி நினைக்கல, மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரி சபையை விட்டுட்டு போகிற காரியங்கள் கூட இருக்கு, போகிறவங்க கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, உங்களை குறித்து நிறைய ஆண்டவர் திட்டம் சித்தம் எல்லாம் வைத்து அந்தந்த நேரத்தில் வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களை உயர்த்தி ஒரு உயர்வான ஸ்தானத்தில் வைக்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்த காரியத்தை யார் மூலமா வந்தது என்பதை நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் இந்த மனுஷன் சொல்லி அனுப்புகிறான். நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, அல்லேலூயா, என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்றதுக்கு இவன் அங்க இருந்தாங்க. யாரும் ராஜா கிட்ட போக முடியாது. ஆனா இந்த மனுஷன் ராஜாவோடவே இருந்த மனுஷன், நினைச்சா சொல்லி வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மறந்து விட்டான், நினையாமல். தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அப்ப சொல்றான், பின்னாடி அவனே சொல்றான், ஐயோ நான் செய்த ஒரு குற்றம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி மறந்துட்டோம்னா இது ஒரு குற்றம், இது ஒரு தவறாயிடுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை வருஷம் மறந்தான்? 2 வருஷம் மறந்துட்டான். 10 வருஷம் வாசிங்க, 41 இருக்கு பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷம் சென்ற பின்பு கர்த்தர், அவன் மறந்தாலும் கர்த்தர் விடுறதில்லை. ஆமென் சொல்ல. கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். போடா அவன் கிடக்குறான், விடுறான், அவனை விட்டுரு, நான் இங்கிருந்து உனக்கு எழுப்பி தரேன் பாருன்னு சொல்லி டைரக்டா பார்வோனை போய் தொடுறாரு. அல்லேலூயா. அவனுக்கு சொப்பனத்தை இவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து இவன் வெளிப்படுத்த நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப இவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து இவன் மூலயமாவது அவன் கிரியை செய்கிறான்னு சொல்லி பார்த்து இப்ப பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 வருஷம் சென்ற பின்பு பாருங்க, 2 வருஷம் அப்படியே விட்டுட்டான். 2 வருஷம் அப்படியே விட்டுட்டான். அப்போ பாருங்க, இது ஒரு தேவனுடைய பார்வையில் குற்றமா இருக்கு, குற்றமா இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு. நான் இங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. எல்லாரும் ஒண்ணுன்னா எல்லாத்துக்கும் முன்ன நிற்கிறீங்க. ஆனா நம்ம தான் நாங்க தான் எதுவும் கேட்கறது இல்லை, சொல்றது இல்லை. ஒரு சில காரியம் சொன்னா உடனே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது வெளியே நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இன்னைக்கும் வேதனைப்பட்டு, ஐயா எவ்வளோ கண்ணீர் வடிச்சேன், எவ்வளோ ஜெபிச்சேன், அவங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டேன் ஐயா, அவங்க வசதி வந்தவொன்னு அப்படியே விட்டு சபையை விட்டு அம்போன்னு போயிட்டாங்கய்யா. அவர் சொல்லி வருத்தப்படுவதுண்டு. இன்னைக்கு நாங்கள் அந்த பிரேயர் இதில் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு வரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரயாசப்பட்டு அவன் எல்லாம் பண்ணி சொல்லி அனுப்புறான். நிச்சயமா உன்னை ராஜ சமூகத்தில் என் தேவன் கொண்டு போவார், எனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்திட்டாரு, உன்னை கொண்டு போக போறாரு, உன்னை உயர்த்த போறாரு. நீ உயர்த்தி ராஜ சமூகத்தில் நிற்கும் பொழுது ராஜா கிட்ட எனக்காக கொஞ்சம் பேசுப்பா. வேற என்ன கேட்டாரு? வேற ஒன்றும் கேட்கல. நீ வாழ்ந்து இருக்கும் பொழுது என்ன நினைச்சுக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான் ஒன்னே ஒண்ணுதாங்க, இப்ப எங்களை விட்டுருங்க, இந்த ஊழியத்தை நினைச்சுக்குங்க. அல்லேலூயா. நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது இந்த ஊழியத்தை தாங்குங்க, அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது இந்த ஊழியத்தை தாங்கினா போதும், இந்த ஊழியத்தை நினைச்சா போதும். இந்த சபையில தான் என்னாலையும் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்கு தான் கர்த்தர் படிப்படியா 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 நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்னையும் உயர்த்தி இருக்கிறார், உங்களையும் உயர்த்தி இருக்கிறார். அது நிச்சயம் என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. படிப்படியா இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போக காரணம் என்ன? அதுக்கு இந்த ஊழியம் தான், இந்த சபை தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல நானும் பார்க்கிறேன், நான் சபைக்குன்னு சொன்னா உடனே செய்யறதுக்கு எல்லாரும் எழும்புறீங்க, எல்லாம் செய்யறீங்க.
அதனால நான் குற்றப்படுத்தவே முடியாது உங்களை, ஏன்னா நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. நான் சொல்றது என்னன்னா, வெளியே ஒரு சில இடத்துல வசதி வாய்ப்புகள் வர வர அது எப்படி வந்தது அதை மறந்துடுறாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது, இது குற்றம் என்று சொல்லுகிறது. அதான் அதுக்கப்புறம் கவனிங்க. சரி, அதை விடுங்க. இப்ப 41வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நான் முடிக்க போகிறேன். 2 வருஷம் சென்ற பின்பு, வாசிங்க அந்த வசனத்தை, முதல் வசனத்தை. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். போதும். அதாவது பின்னணி உங்களுக்கு தெரியும். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நல்ல செழுமையா கொழுன்னு இருக்கு, அது ஏறி வருது. திருப்பி இன்னொரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதே 7 மாடுகள் மெலிஞ்சி தோலும் எலும்புமாய் ஏறி வருகிறது. அது சொப்பனத்தை பார்த்த உடனே அதே போல 7 கதிர்கள் முளைத்து செழுமையா இருந்தது. 7 கதிகள் அப்படியே வதங்கி கருகி போய் கிடக்குது. இப்படி சொப்பனங்களை அவனுக்கு கொடுக்கிறான். இவன் யாரு? இவன் ஆரம்பத்தில் அங்க கண்ட சொப்பனத்தை தன் சகோதரர்களுக்கு சொன்னது நிமித்தம் வந்தவன அவங்க எல்லாம் சேர்ந்து அவனை என்ன சொல்றாங்க, சொப்பனக்காரன் வரான்னு சொல்லி அவனை தூக்கி எல்லாத்தையும் போட்டுறாங்க. எதுல அவமானப்படுத்தப்பட்டமோ அதுல தான் தலை உயர்த்துவார் கர்த்தர். அல்லேலூயா. எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்ப பாருங்க, இப்போ அவன் இந்த சொப்பனத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. இதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அது ஆதியாகமும் அந்த 37:19 வாசியும். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு. சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? இவனை கிண்டல் பண்ணாங்க. சொப்பனக்காரன் வரான் பாடுறான், அப்படிரா இப்படிரா அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, எதை வச்சு கேலி கிண்டல் பண்ணினார்களோ, எது அவனுக்கு விரோதமாய் எழும்ப சகோதரரை பண்ணினதோ, இந்த ஒரு காரியம்தான் அவங்க இவனுக்கு விரோதமா எழும்பினாங்க. இவன் சொப்பனம் கண்டு சொன்னான் பாருங்க, உடனே விரோதமா எழும்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வரும்பொழுது தப்பாரா சொப்பனக்காரன் வரான் பாரு. எதுல தாழ்த்தப்பட்டானோ, எது அவனுக்கு விரோதமா எழும்பினதோ அதை வைத்தே உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இங்க சிறைச்சாலையில சொப்பனத்துக்கு வெளிப்படுத்தினானா, இப்ப பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது, இதையும் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன அபிஷேகம் வைத்திருக்கிறாரோ அந்த அபிஷேகத்தின் மூலமாகவே உயர்வு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி தரக்குறைவாய் பேசலாம். ரொம்ப பெரிய இந்த ஜெபம், பெரிய ஜெபம் பண்ணிட்ட, அதுதான் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. ஒரு நாள் வருவான் அந்த ஜெபத்துக்கு உங்ககிட்ட. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுன்னுவான். அல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததுங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல எவ்வளவு கேவலமா நடத்தினாங்க. இவரெல்லாம் ஜெபிச்சு என்னத்த ஆயிட போகுது அப்படின்லாம் சொன்னேன். நான் அப்படி போயினே இருப்பேன். சொல்லுவாங்க, இவரெல்லாம் என்ன பண்ண போறார் ஊழியத்துல, இவரெல்லாம் ஜெபிச்சு என்ன ஆயிட போகுது அப்படின்னா, கடைசியில அந்த 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 சொன்ன நபர் என்னிடத்துல மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி, ஐயா ஜெபிச்சிங்க எனக்காக, இந்த காரியத்துக்காக, எப்படி திருப்பினார் பாருங்க. அல்லேலூயா. எதுல ஒரு மனுஷன் தாழ்த்துறானோ அதுல கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு என்னத்த தெரியும் பைபிளை பத்தின்னா, நாளைக்கு அவன் நிப்பான் உங்ககிட்ட, இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல சொல்லுன்னுவான். இன்னைக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. எதுல உன்னை தாழ்த்தினாங்களோ, எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை இறக்குனாங்களோ அதுல தான் உனக்கு உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. இவனு சொப்பனக்காரன் 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 கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, சொப்பனக்காரன் சொல்லி தூக்கி குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. அதே சொப்பனம் தான் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த சொப்பனம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த காரியத்துல உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் ஜெபத்தையோ வார்த்தையோ நீ பாடுற பாட்டையோ தாழ்த்தினாங்கன்னா, அல்லேலூயா, அதுல தான் உனக்கு உயர்வு இருக்கு.
அங்க பார்வோனுடைய சொப்பனத்தை இவன் தாங்க வெளிப்படுத்தினா, ஒருத்தம் கிடையாது. அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அல்லேலூயா. கலங்க அடிச்சிட்டாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இவன் 2 வருஷம் விட்டுட்டான். இவனை எப்படி டேக் ஓவர் பண்ணும், இவனை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். போடா, நீ மறந்தா கூட உன்னை விடமாட்டேன். நீ எந்த ராஜாக்கு முன்பாக நின்னாயோ இப்ப அதே ராஜாவிடத்துல நீ போய் பேசணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாய் கர்த்தர் இந்த பானபாத்திரக்காரனை செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. மறந்து போயிட்டு விட்டுட்டான். வாழ்வு அடைஞ்ச பொழுது வசதி வந்தவனு டாப்ல போனவனு நிறைய பேர் பழச மறந்துடுவாங்க, உதவினவங்களை மறந்துடுவாங்க. இங்க பாருங்க, கர்த்தர் கிரியை செய்கிற காரியம் என்னவென்று புரிந்து கொள்ளுங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, கொஞ்சம் கவனிங்க. யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். யாருக்காக? யோசேப்புக்காக. அல்லேலூயா. யாரும் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய கிரியை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த கிருபையை கொடுத்து அவனை கர்த்தர் வைத்திருந்தார், நடத்தி கொண்டு வந்திருந்தார். அல்லேலூயா. அவன் சொப்பனம் கண்டு சொல்லுகிறவனா இருந்தான். சொப்பனக்காரன் வருகிறான் என்று கிண்டல் பண்ணினார்கள். கிண்டல் பண்ணவங்க எல்லாம் பாருங்க, இப்ப வரப்போறாங்க. அடுத்த அதிகாரத்துல நான் சொல்றேன் பாருங்க. அந்த கிண்டல் பண்ணவெல்லாம் அந்த சொப்பனக்காரன் முன்னாடி தான் வந்து தலை வணங்கி நின்னாங்க. அல்லேலூயா. அது வரும் வசனத்துல நான் சொல்லுவேன். இதை கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் கிரியை கவனிங்க. எதுல அவன் தாழ்த்தப்பட்டானோ, எதன் நிமித்தம் அவன் விற்கப்பட்டானோ, எதன் நிமித்தம் அவன் அடிமையாய் போனானோ, ஆரம்பம் எதுங்க? அதுதாங்க ஆரம்பம். அந்த சொப்பனத்தினால வந்த விளைவு தான். அந்த நிமித்தம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவன் சிறைச்சாலை செல்லுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்கள்லாம் வந்து விட்டது. இந்த ஒரு காரியம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். இது கர்த்தருடைய அபிஷேகம் இல்லவா? இந்த அபிஷேகத்தை யார் இறக்க முடியும்? அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை யார் வந்து இறக்கி விட முடியும்? அதனால தான் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போக காரணம் என்ன? முக உயர்ந்த ஒரு அதிகாரத்தை அவன் செயல்படுத்தும்படி இந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் கடைசியில முடிவு எதுல வச்சாரனா அதே சொப்பனத்துல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சொப்பனத்துல வைத்தார். ஒருவேளை உனக்கு கர்த்தர் ஜெப ஆவியை கொடுத்திருந்தா, உன் ஜெபத்தை அவமானப்படுத்தியிருந்தா, உன் ஜெபத்தை தள்ளி இருந்தா, அதே ஜெபத்துல தான் உனக்கு ஆசீர்வாதம். அதே ஜெபத்துல தான் அநேகர் விடுதலையாக்கப்படுவாங்க. அதே ஜெபத்துல தான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஒருவேளை உனக்கு வேதம் என்னத்த தெரியும், உனக்கு வசனம் தெரியாது, அப்படி இப்படின்னு உங்க இகழ்ச்சியா பேசியிருந்தா, உனக்கு என்ன தெரியும், நேத்து வந்தவன் நீ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அதே வார்த்தை தெரியாம, அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியாம உங்ககிட்ட நிற்பாங்க. அந்த வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை அறியாம இருப்பாங்க. அன்னைக்கு நீ போய் சொல்லுவ, அங்க நீ போய் பேசுவ வார்த்தை. அல்லேலூயா. யாருமே பேச முடியாத வார்த்தையை உன்னை கொண்டு பேச வைப்பார். என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உன் தலையை உயர்த்தும். எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை தாழ்த்தினார்களோ அதே காரியத்துல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உன் ஆராதனையை குறித்து கேவலமா பேசியிருக்கலாம். நீலாம் என்னத்தை துதிக்கிற ஆராதிக்கிறன்ட்டு, அதே துதி ஆராதனையில நீ துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஆவியானவர் அசைவாடுவார், அங்க அநேகர் தொடப்படுவார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்துல உன்னை மட்டம் தட்டினார்களோ, எந்த காரியத்துல உங்களை இழிவாய் பேசினார்களோ, எந்த காரியத்துல உன்னை அவமானப்படுத்தினார்களோ அதே அபிஷேகம் நாள் வரும், அன்னைக்கு கிரியை செய்யும். அதே அபிஷேகம் தான் உன் தலையை உயர்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவன் சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா
அவன் மறந்து போனான். அதுவும் ஒரு கர்த்தருடைய காரியம்தான், மறக்க வச்சுட்டார் அவனை. ஏன்னா இவன் சும்மா சாதாரணமா இந்த சின்ன ஆள் மூலமெல்லாம் சொல்லி அப்புறம் கேள்விப்பட்டு ராஜா அதை கேட்டு விசாரிச்சு அதில் நடக்கிற காரியம் இல்லை. நேரடியா அதுக்குண்டான காரியத்தில் செயல்படும்படி நேரடியா ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்து ராஜாவோடு டீல் பண்ணும்படி, ஆமீன் சொல்லுங்க, ராஜாவோடு பேசும்படி. இந்த சொப்பனக்காரங்கிட்ட எல்லாம் பேசுறது அந்த சிறைச்சாலையோடு முடிஞ்சிடுச்சு, ஆமீன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அரண்மனையில நிக்கிறது இவங்கிட்ட பேசுறதுக்கு அல்ல, ராஜா கிட்ட பேசுறதுக்கு, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்கிட்ட பேச அவன் மறந்து போனான், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா இவங்கிட்ட பேச அனுமதி கொடுக்கல கர்த்தர். நேரா ராஜா கிட்ட போய் நிக்கும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இவன் மறந்துட்டான். ஆனா தன் தவறை உணர்ந்து அவன் இப்பொழுது சொல்லுகிறான் 9வது வசனத்துல. இந்த அர்த்தம் யாருமே சொல்ல முடியல. அங்க மந்திரவாதிகள் இருந்தாங்க, சாஸ்திரிகள் இருந்தாங்க, அவன் இவன் இருந்தான், எல்லாரையும் வர வைக்கிறான். ஒருத்தனுக்கு கூட அர்த்தம் தெரியல. அந்த இடத்துல தான் இவனை குறித்து பேசப்படுகிறது. அல்லேலூயா. உன்னை குறித்து பேசப்படும் நாட்கள் வரும், உன்னை குறித்து சொல்லப்படும். ராஜ சமூகத்தில் உன்னை குறித்து பேசப்படும். தெய்வ பிள்ளையே, எந்த அபிஷேகம் எந்த காரியம் உன்னை இழிவாய் நடத்தினார்களோ, யார் எந்த காரியத்தில் மட்டன் தட்டினார்களோ, நீ எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போற பாரு அப்படின்வாங்க. இதே சபையிலிருந்து தான் உனக்கு வல்லமை புறப்படும், ஆசீர்வாதம் போடப்படும். நீ பாடுற பாட்டை இழிவாய் பேசியிருக்கலாம், நீ ஜெபிக்கிற ஜெபத்தை இழிவாய் பேசியிருக்கலாம், நீ பேசுகிற இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை இழிவா பேசல, நீ எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பேச வந்துட்டு பாருன்னு சொல்லலாம். இதே வார்த்தை நாட்கள் வரும், இதனுடைய வெளிப்பாடை கொடுப்பார். அங்க அவனுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். ஒரு வசனத்துடைய 1000 வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஓ எந்த காரியத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ அதே காரியத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவாருங்க. யோசேப்பின் தேவன் உன்னுடைய தேவன். அவனை எல்லாம் சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் என்று கிண்டல் பண்ணினாங்க. சொப்பனக்காரன் வந்துட்டான்னாங்க. அதே போல உன்னை சொல்லி இருக்கலாம், அதே போல உன்னை நடத்தி இருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதுல உன்னை தாழ்த்தினார்களோ, என் அபிஷேகத்துல எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ, கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்து அந்த கிருபையை வைத்து உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். ஆனா தேவன் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நினைவு கூறுகிற தேவன். அல்லேலூயா. 2 வருஷமா பார்த்தாரு, வெயிட் பண்ணி இவன் ஏதாவது பண்ணுவானா சொல்லுவானா ஏதாவது யோசிப்பை குறித்து என்று. ஒண்ணுமே நடக்கல. இப்போ கர்த்தர் இறங்கிட்டார். அல்லேலூயா. ஆனாப்பா மனுஷ டீலிங்லாம் வேணா, நான் இறங்குறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இதனுடைய தெளிவான விளக்கம் நம்ம அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். தேவ பிள்ளையே, யோசேப்பின் தேவன் உன் தேவன். அல்லேலூயா. உனக்கு ஒரு கிருபை கொடுத்திருந்தா, உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருந்தா, அந்த அபிஷேகத்தை பிடிச்சுக்கொள். அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து தரிசனை கொடுத்து வெளிப்படுத்துகிற அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அதே போல உனக்கு கொடுத்திருந்தா, ஜபத்துல கொடுத்திருந்தா, வார்த்தையில கொடுத்திருந்தா, அப்படி தீர்க்க தரிசனத்திற்கு ஆவி கொடுத்திருந்தா, இப்படி எது கொடுத்திருக்கோ அதுதான் உன் தலையை உயர்த்தும். தேவ பிள்ளையே, அதை குறித்து மற்றவர்கள் இழிவாய் பேசுகிறத நீ கவலைப்படாத. அந்த அபிஷேகம் ஒரு நாள் வரும், உன்னை தூக்கி தலை நிமிர பண்ணும், ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்க வைக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.